சிங்கம் போல் இருங்கள். ஒரு சிங்கம் ஒரு எலியை பிடிக்க முழு திறன் கொண்டதாக இருந்தாலும் அது ஒருபோதும் எலியை பிடிக்காது. உங்களால் முடியும் என்றால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. சிங்கத்திற்கு உணவளிக்க எலிக்கு அதன் சிறிய உடலில் கிட்டத்தட்ட போதுமான புரதம் இல்லை. மேலும் எலியை துரத்தினால் வீணாக எலியின் சக்தி வீணடிக்கப்படும். சிங்கங்கள் எலியை வேட்டையாடினால் அவை பட்டினியில் இறக்க நேரிடும். ஆதலால் தான் சிங்கம் எலிக்கு பதிலாக வரி குதிரைகளை சாப்பிடுகிறது. சிறிது கனவுகளை துரத்தும் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுவது உங்களை சோர்வடை செய்யும். மேலும் சோர்ந்து போக வழிவகுக்கும். நீங்கள் விரைவில் தோற்றது போல் உணர்வீர்கள். இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எலியை துரத்துவதில் பிஸியாக இருக்கிறேனா? தங்கள் சரியான இலக்குகளை சீரமைக்க மற்றும் சென்றடைய நான் உதவுகிறேன். கட்டுப்படுத்தப்பட்ட நம்பிக்கைகளை உடைத்து சவால் செய்ய நான் உதவுகிறேன். இது சில தனித்துவ மாற்றங்களுக்கு வழிவகுத்து வெற்றியை உங்களுக்கு வழங்கும். இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.